இப்பொழுது மதியம் வரை பல இடத்திற்கு நேரடியாக சென்று நான் காலையில் இருந்து இப்பொழுது மதியம் வரை பல இடத்திற்கு நேரடியாக சென்று விவசாயிகளை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன். இங்கே ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் என்னோடு வந்திருக்கின்றீர்கள். அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள், கண்ணீர் விட்டு அழுகின்ற காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதலிலே தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர், அங்கு இருக்கின்ற நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு எண்ணத்திலே தெரிவித்தார்கள். நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே 20 நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் மழை காரணத்தினால் அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள். அதேபோல காட்டூரில் மட்டும் 5000 மூட்டைகள் எடை போட்டு அந்த டிபிசி குடோன்ல அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில் விவசாயிகள் சுமார் 4000 மூட்டை நெல்மணிகளை ஆங்காங்கே குவியலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவில்லை இந்த அரசாங்கம். அதேபோல ஊத்தியம்மாள்புரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்க நேரடி கொள்முதல் நிலையத்தில் 6000 மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் குடோனுக்கு எடுத்துச் செல்லவில்லை. அதோடு விவசாயிகளிடமிருந்து சுமார் 4000 மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் இருக்காங்க. அடுத்தது திருவாரூர் மாவட்டம் வடுவூர்ல விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டை 8000 மூட்டை அந்த டிபிசி அங்க இருப்பு வச்சிருக்கிறாங்க. அதையும் அங்கிருந்து குடோனுக்கு எடுத்துச் செல்லவில்லை. அங்க இருக்கின்ற விவசாயிடமிருந்து 7500 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்கிறாங்க. திறந்த வெளியில அவர்களெல்லாம் இந்த நெல்மணிகளை குவித்து வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மழையிலே இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து வீணாகி இருக்கின்றது. அதே போல செருமங்கலம் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நேரடி கொள்முதல் நிலையத்தில் சுமார் 7200 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளும் குடோனுக்கு எடுத்து செல்லவில்லை. இன்னும் விவசாயிடமிருந்து 8000 மூட்டை கொள்முதல் செய்யாமல் அந்த விவசாயிகளும் அங்கங்கே குவியலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் விவசாய மக்கள். இந்த நாங்கள் பார்த்த ஒரு 4 இடம், அதோட வழியில் 100 இடத்தையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த 5 இடத்திலுமே இன்றைக்கு விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு 800 to 900 மூட்டை தான் எடை போடுறாங்க. அது இந்த 10 நாட்களில் எடை போடவே இல்லை. அதனால் நாங்கள் கொண்டு வந்த மூட்டைகள்லாம், நாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது. நெல்மணிகள்லாம் பூச்சி வச்சிருக்கிறோம், கொள்முதல் செய்யவே இல்லை. இன்றைக்கு அதிகாரிகளை கேட்டால் அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்கிற நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குடோனுக்கு எடுத்து சென்று அடுக்கினால்தான் இந்த டிபிசியில் இந்த அந்த விவசாயிகளிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும். இந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே இன்னும் அந்த டிபிசி சென்டர்லேயே அப்படியே இருக்கிற காரணத்தில் கொள்முதல் செஞ்சா அதை அடுக்க இடமில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது விவசாய பிரச்சனை எடுத்து சொன்னேன். இன்றைக்கு விவசாயிகள் 15 நாட்களாக, நான் சட்டமன்றத்தில் பேசியது 15 நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே
இன்றைக்கு நெல்மணிகளை குவித்து வைத்து மழையிலே அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து வீணாக்கப்பட்டு வீணாகி கொண்டிருக்கின்றது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார், நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்றெல்லாம் சொன்னார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் 1000 மூட்டைகள் எடை போடப்பட்டது. அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 800 மூட்டை தான் எடை போட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது. இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு லோன்மேனை கேட்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு 800 900 மூட்டை தான் நான் கொள்முதல் செய்யறேன்னு சொல்றேன். ஆனா அமைச்சர் சட்டமன்றத்தில் நாள் ஒன்றுக்கு 2000 மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்யறோம். விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயியிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை, ஒரு பொய்யான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இது விவசாயிக்கு விரோதமான செயல், இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராம சுமார் 100 நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது? இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றது. இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த விவசாயிகளிடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்து நீங்களே படம் பிடிச்சிங்க. சில பெண்மணி அழுகிறார், நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன், இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு தான், அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த நெல்மணி கொண்டாந்து குவிச்சு வச்சிருக்கிறேன். 20 நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன், நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம், இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம், இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது, நிலெல்லாம் முளைச்சி போச்சு, இன்னும் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்கள் படம் பிடிச்சிருக்கிறீங்க. கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இது மிக கொடுமையான செயல். எனக்கு உணவு உற்பத்தியை பெருக்குன்னு சொல்றோம், ஆனா உணவு உற்பத்தியை பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயியிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்யாதது ஒரு கையிலாகாத தனமாகத்தான் நான் பார்க்கிறேன். எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க. ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேல நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, செறிவூட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல, அதனால தான் நாங்கள் வந்து முழுமையாக கொள்முதல் செய்ய முடியும் என்ற ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது. செறிவூட்ட அரிசி நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நான் இந்த லோன்மேனை நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூர்ல அந்த லோன்மேனை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல. இந்த லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு, எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க எப்படி இங்க வந்து இந்த நேரடி கொள்முதலுக்கு நெல்லை எப்படி குடோனுக்கு எடுத்து செல்ல முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது. இது எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே போல இன்றைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கோரிக்கை நடக்கும், அதில் இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட்ல இருக்கு.
விவசாய வளர்ச்சின்னு சொல்றாங்க. விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 2020 21 2020 21 4.5%. திமுக ஆட்சியில் 24 25 0.09 தான் வளர்ச்சி. இன்றைக்கு விவசாயத்துறைய வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்குது. அதே போல இன்றைய முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்துக்கு சென்று அதியமான் கோட்டைக்கு போனார். அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் பெறலாம், ஆன்லைன்லயே இன்னும் விண்ணப்பிச்சா போதும் சொல்லி அங்க ஒரு துவக்கி வச்சுட்டு வந்தார். தமிழகத்தில் சுமார் 4450 இன்னைக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குது. இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து 2 மாசம் ஆச்சு. ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல. எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். நடப்பாண்டுக்கு 3 மடங்கு விளைச்சல் அதிகமா இருந்த போது கொள்முதல் வந்து அதிகமா பண்ணிக்கிட்டு போன்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம குறைஞ்சபட்ச ஆதார விலையை உயர்த்தி சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்க சொல்லுங்க சார். அதாவது ஆதார விலை ஏற்றிருக்காருன்னா இடுபொருள் விலை ஏறிடுது இல்ல, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன். ஆக இன்னைக்கு செலவுக்கு இடுபொருள் செலவு அதிகமாகி போச்சு. இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஒழிய கணக்கு பார்த்தா பழைய விலை தான் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இந்த இடுபொருள் செலவு அதிகமா இருக்கிற காரணத்தினால எவ்வளவுதான் உயர்த்தி கொடுத்தாலும் 2021 என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு. ஒன்னும் அதிகமாலாம் கிடைக்க போறது இல்லை. அதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதுவுமே இவர்கள் சொன்னது 2500 ரூபாய் ஒரு குவிண்டால் கொடுக்கணும்னாங்க. இன்ன வரைக்கும் வரல, இன்னும் குறைவா தான் இருக்குது, முழுசா கொடுக்கல. கரும்புக்கு 4000 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க ஆதார விலை, 8.5% ஆதார விலை, அதுக்கு 4000 அதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தான் கணக்கிட வேண்டும். அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடணும். அங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குறுவை சாகுபடி பயிர் செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு விளைச்சல் இருக்குன்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ளா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே செய்யல, எதுவுமே கண்டுக்கல. இன்றைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும். அப்ப அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யணும். அப்படி செஞ்சா விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு மழையில் நனைந்து மூட்டை பூரா இன்றைக்கு விவசாயிகளுடைய நெல் பூரா வீணா போச்சு. அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை. பெரும் நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயி. அது மட்டும் இல்ல, நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன். அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல பார்க்கும்போது அந்த நெல்மணியும் முளைச்சிருக்கு. பல மூட்டைகள் எல்லாம் நீங்க ஊடகம்லாம் வந்தீங்க பார்த்தீங்க. அதுவும் இன்னைக்கு மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. இது இந்த நஷ்டம்லாம் யார் ஏத்துக்கிறது? அரசாங்கம் தானே ஏத்துக்கணும். அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம். நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்யறாங்க. கொள்முதல் செய்த நெல்லை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாள் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே அதிக அளவுல மழை பெய்யுது. அந்த இடத்துல தாழ்வான இடங்கள்ல சில இடங்கள்ல குறைஞ்ச அளவு மழை பெய்ஞ்சாலே அதிக அளவுல இன்னும் தண்ணி சேகரிக்குன்னு அங்க போய் வந்து சொல்றாங்க. நீங்க பல இடங்கள்ல ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அங்க உள்ள மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட? நடவடிக்கை எடுத்து மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாலேயும் சாலையிலும் குவிச்சு வச்ச நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இதுதான் மிக மிக முக்கியமா இருக்குது. அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் நிவாரணம் கொடுத்தோம். புயல், வெள்ளம் இப்படி போன்ற இயற்கை சீற்றத்தால் பேரிடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால், விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அதிமுக அரசு. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசு. பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டு தொகை பெற்று தந்த அதிமுக அரசாங்கம். அது மாதிரி விவசாயிகள்லாம் நம்ம போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் இன்றைக்கு அரசாங்கத்தை கோரிக்கை வச்சிருக்கா, எங்களுக்கு இது மாதிரி பல முறை பாய்ச்சிருக்கு இந்த ஆட்சியில், எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிவாரணம் கிடைக்கல என்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. ஊடகத்தில் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க. சார், இருக்கிற மூட்டை முக்கியம் இதுதான். இது சொன்னீங்களா இன்னும் நின்று போயிடும். இதை வச்சுக்கிட்டு இருக்கிற மூட்டையை எடுக்க மாட்டாங்க.
புரியுதுங்களா? ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சிட்டு இருக்கிறான், கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கிறான். இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான். நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்தோமா, இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுருவாங்க. அப்புறம் இருக்கிற நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது. முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்றைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட, திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருக்குது. அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். இன்னொன்று, இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரிருந்த நெற்பயிரெல்லாம் முளைச்சு போச்சு, அந்த வயல்லே முளைச்சிட்டுது நெல்மணிகள்லாம். அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கண்டறிந்து அவர்களுக்கும் நிவாரண உதவி இந்த அரசு வழங்க வேண்டும். தமிழகத்தில் முறையான பயிர் பாதுகாப்பு திட்டமே இல்லை, முறையான பயிர் பாதுகாப்பு திட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் இப்போ வரைக்கும் இருக்காங்க. இந்த விளைச்சல் கூட ஒத்து வராதுங்கிற மாதிரி தான் விவசாயிகளோட கருத்து இருக்கு. அதாவது இந்த அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ, எப்பொழுது ஆட்சிக்கு வந்தோ அதிலிருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைச்ச மாதிரி தெரியல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 2 முறை விவசாயிகள் இந்த வெள்ளச்சேதத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது 2 முறை நாங்கள் பயிர் காப்பீடு திட்டமாக கொடுத்தோம், இழப்பீடும் கொடுத்தோம். அதாவதுமா அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது நல்லா தூர்வாரணும். தூர்வாருகின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். இந்த ஆட்சியில் முறையாக தூர்வாரில் ஒன்று. இரண்டாவது, பயிர் காப்பீடு திட்டம் சொன்னீங்க. அதிமுக ஆட்சியிலிருந்து முறையாக பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுடைய பயிர் சேதமடைகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சார், அதெல்லாம் அவருடைய கருத்து, சொந்த கருத்து. ஒவ்வொரு கட்சி, எங்க கட்சியில் இருக்காங்க ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க, அதை விடுங்க. முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ அதான் நான் சொல்றேன், போர்க்கால சட்டமன்றத்திலேயே இதை பேசினேன். போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு ஏற்கனவே டிபிசியில் அடுக்கி வைக்கப்படுகின்ற நெல் மூட்டைகளை உடனடியாக குடோனுக்கு எடுத்து சொல்லி அடுக்க வேணும். அப்படி அடுக்கினா தான் அங்கே அந்த டிபிசியில் வேக்கண்ட் ஆகும், காலியாக இருக்கும். அப்பொழுதுதான் விவசாயிகள் இன்றைக்கு திறந்த வெளியில் குவிக்க வைக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை இன்றைக்கு கொள்முதல் செஞ்சு அதை உள்ள அடுக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம். அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும். ஆனால் இந்த அரசு செய்ய தவறுது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு கையிலாகாத அரசு, திறமை இல்லாத அரசாங்கம், நிர்வாக திறமையின் காரணமாகத்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதாவது இன்னொன்று, அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது குறுவை சாகுபடிக்கு நாங்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் சேர்த்தோம். இந்த அரசாங்கம் அதையும் செய்ய தவறிவிட்டது. இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நிவாரணம் கிடைக்கும். அதையும் இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது. சார், நீங்க எதுக்கோ போறீங்க? நான் அதெல்லாம் வச்சுங்க. பெரிய பெரிய பிரச்சனை. முதல் நெல்லை கொள்முதல் செய்யணும் எப்படியோ, அப்புறம் பின்னாடி இப்போ இருக்கிற பிரச்சனை விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு இன்றைக்கு திறந்த வெளியில் குவித்திருக்கின்ற நெல்மணிகள், சாலை ஓரமாக குவித்திருக்கிற நெல்மணிகள் போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிடமிருந்து நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யணும். அதுதான் எனது இப்பொழுது கோரிக்கை. பின்ன நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் எதிர்காலத்தில் எங்களுடைய அதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்துவோம். என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் அந்த தவறுலாம் கண்டுபிடித்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா விவசாயி என்பது ரத்தத்தை வேர்வையா மண்ணிலை சிந்து உழைத்து இன்றைக்கு நம்ம நாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கின்ற விவசாயி. அப்படிப்பட்ட விவசாய இடத்திலிருந்து சுருண்டுனா எந்த விதத்திலும் அரசாங்கம், எங்களுடைய அரசாங்கம் அமைத்தால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காங்க. அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள்லாம் ஈரமாயிரும். 17% தான் நம்ம அடிப்படையை வச்சிருக்கிறோம்.
ஆனால் 17% நாம விவசாயிகள் கொண்டு வந்தது நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது. அதனால் அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது 20%, 22% ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்கள் நேரடி கொள்முதல் செஞ்சோம். ஆனால் நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இதை உணவுத்துறை மந்திரிகிட்ட கேட்கும்போது நாங்கள் இன்னும் அனுமதி வாங்கலைங்கிறேன். அப்படின்னு எப்படிப்பட்ட அரசா இருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் மத்திய அரசோட அனுமதி. இப்படிப்பட்ட மழை காலம், இந்த மழை காலம் வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் 17%, 20%, 22% இருந்தால் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும். அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. எங்க கோரிக்கை வச்சாங்க அதான் தெரியாது. ஏங்க நீங்க முதல்ல நீங்க தெரியும் உங்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல. ஆகஸ்ட் 15 அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னும் அனுமதி கொடுக்கல. எதிர்கட்சி தலைவர் நீங்க மத்தியில் சொல்லி அனுமதி வாங்கித்தாங்கிறாரு. எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. ஆகஸ்ட் 18 மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறிவூட்டப்பட்ட அரிசி அதை மிக்ஸ் பண்ணலான்ட்டு. அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே. ஆக முறையா அணுக வேணுங்க. அதுக்கு தானுங்க ஆட்சி இருக்குது. ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்யணுமோ அதை சரியான முறையில் செய்யணும். அதை செய்ய தவறிவிட்டு மற்ற மேல பழி சுமத்தி இவர்கள் தப்பித்து விடக்கூடாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்கள் தானே ஆட்சியில் இருக்குது. இவர்கள் தான் அதை செய்ய வேண்டிய கடமை இவர் தானே. அரசு சரியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்கான். ஆனா நீங்க எல்லாத்தையும் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. இப்ப இது என்ன அரசியல் ஆக்கிட்டு இருக்குன்னா கண்ணு விட்டு அழுதுறாங்களே. நீங்க தான் பாத்தீங்க. எதுக்கு எதிர்கட்சி இருக்குது? அவில இதே ஸ்டாலின் சொல்றாரு சட்டமன்றத்தில். ஏன்னா எதிர்கட்சி என்ன அவில செய்யன்னு சொன்னார். புரிஞ்சுங்களா? இப்ப நாங்க என்ன தவறு செஞ்சோம்? ஊடக நம்பர்கள் பத்திரிகை என்னோட வந்தீங்க. பிரதான எதிர்கட்சி ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அரசியல் செய்யவல்ல. இவர்களை போல அரசு செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் இருக்கும்போது சரி, எதிர்கட்சியில் இருக்கும்போது சரி. ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது. இது ஒரு சாயத்தை பூச பார்க்குறாங்க. என்ன உங்களுக்கே தெரியுமில்ல. இப்போ காலையிலிருந்து வந்திருக்கிறீங்க, ஊடகமோ பத்திரிகை என்னோட தான் வந்திருக்கேன். நான் அரசியலை பண்ணேன். இப்பொழுதும் நான் கேட்கறது என்ன, இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் அதை குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல நிலையிலிருந்து போக்குங்க. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் தான் நாங்கள் சொல்றோம். இது என்ன சரியானது தானே? இதுல என்ன தவறு இருக்குது? இதுல என்ன அரசியல் இருக்குது? சார், மழை பாதுகாப்பு நடவடிக்கையில தமிழகத்தோட துணை நிற்போம்னு சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் 2-3 நாளைக்கு முந்தி நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்கும்போது 3 நாள்ல பிரச்சனை தீர்ந்து போயின்னு சொல்றாரு. இதே நீங்க பாத்தீங்கன்னா நான் 7/10 நினைக்கிறேன், 7/10 இதே அறிக்கை கொடுத்தேன். 7/10 இவரெல்லாம் செய்வாங்க, சரியா செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய அறிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிடமிருந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிக்கும் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன். 7/10 கொடுத்தேன். இன்னைக்கு என்ன தேதி? 23 நினைக்கிறேன், 22. எவ்வளவு நாள் ஆச்சு? நான் கொடுத்தலிருந்து வேகமா துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த நெல் மணியெல்லாம் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்காது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் எச்சரிக்கை கொடுத்த அப்ப கூட, அப்பவே இந்த அரசு கண்டுகொள்ள. இதனால விவசாயிகள் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நான் இங்கே வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம், எங்க திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக தெரிஞ்ச உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் தொலைவிட்டு லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதையெல்லாம் முதன்கூட்டியே செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இதில் எந்த அரசியல்? நீங்களே பத்திரிகை உடனே போய் பாருங்க. இதில் என்ன அரசியல் இருக்குது? நான் அரசியலை செய்ய வந்தேன், இது வரைக்கும் அரசியலே பேசல. நீங்க கேட்கறதுனால தான் இந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பாதிப்புலேருந்து விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டும். எல்லாம் நிருபர் தானே.
என்னை விட்டுருங்க, போய் பாருங்க. மீண்டும் நீங்க வந்தீங்களா? நீங்க எந்த பத்திரிக்கை? நீங்க வந்தீங்களா? நான் இருக்கும்போது வந்தீங்களா? கண்ணீர் விட்டு அழுதாங்களா ஒரு அம்மா? இதுக்கு என்ன முதலமைச்சர் பதில் சொல்லுவார்? நியாயமா நடுநிலையோட போடுங்க. நான் எனக்காக நீங்க போடவே வேண்டாம். அந்த அம்மா என்ன கண்ணீர் விட்டு அழுது? என்னுடைய நகையெல்லாம் விற்று சில அடமானம் வச்சு நான் முதலீடு செஞ்சு இந்த நெல்மணிகளை பூச்சி வச்சு 20 நாள் ஆகுது, எல்லாம் முளைச்சி போச்சு, என்ன செய்வது என்று தெரியலிட்டு அந்த அம்மா கதறுது. இதுதான் நீங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் போடணும். இதுதான் முதலமைச்சர் உண்டான செய்தி. வேற என்ன செய்யறது? பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அதிமுக சார்பில் அரசியல் சார்பில் எவ்வளவு கோரிக்கை நிவாரணம் கொடுக்கணும் அதிமுக சார்பில் கோரிக்கை ஏங்க கணக்கிட வேணுங்க. எவ்வளவுன்னா இப்போ போய் கணக்கிட்டா தான் தெரியும். நாங்கள் பார்வையிட்டு வந்திருக்கிறோம். அதுதான் அரசாங்கம் இருக்குது. அரசாங்கம் நீங்க புயல் வெள்ளம் இது மாதிரி சேதம் அடைஞ்சிருந்தா நாம ஒரு குறிப்பிடலாம். ஆனா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல்மணி எல்லாம் முளைச்சிருக்கு. குறிப்பிட்ட காலத்தில் இந்த விவசாயிகளிடத்திலிருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இது அரசுடைய தவறு. இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேற வழி கிடையாது விவசாயிகளுக்கு. இன்னைக்கு முளைச்சு போன நெல்லை இன்னைக்கு கொள்முதல் செய்ய மாட்டாங்க. ஈரப்பதம் 22% 24% இருக்குது. அதையும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க. விவசாயிகள் என்ன செய்வது? பல நாள் பூச்சி வச்சிருந்த காரணத்தால இந்த நெல்லெல்லாம் அவிஞ்சு போயிட்டு இல்லை. அது எதுக்குமே பயன்படாது. இப்படிப்பட்ட நிலையத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளை கண்டறிந்து அவளுக்கு உண்டான நிவாரணத்தை இந்த அரசு வழங்க வேண்டும். நேற்று வரைக்கும் உள்ள அரசாங்கத்தோட பாதிப்பு நிலவரமும் விவசாயிகள் சொல்ற பாதிப்பு நிலவரமும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு. நேற்று வரைக்கும் அரசாங்கத்துல எடுத்த பாதிப்பு கணக்குக்கும் விவசாயிகள் சொல்ற கணக்குக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. ஏங்க ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 30 லட்சம் மூட்டை கொள்முதல் செய்ய இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் திருவையாறுல மட்டும் பார்த்தீங்கன்னா மாரநேரி 2 கொள்முதல் நிலையத்தில் 13,000 மூட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசியில் அடுக்கி வச்சிருக்காங்க. இன்னும் 6,000 மூட்டை கொள்முதல் செய்யும். இந்தல்லூர் 2 கொள்முதல் நிலையத்தில் 12,000 மூட்டை டிபிசியில் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படியே இன்னும் எடுக்காத கிடக்குது. 5,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது. இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதியில் மட்டும் 55,500 மூட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில நேரடி கொள்முதல் கொடுக்கப்பட்டது. அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் காரிக்கோட்டையில் 5,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது. உள்ள ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு 5,000 மூட்டை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. பேரையூரில் 10,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் திறந்த வெளியில் அடுக்கி வச்சிருக்காங்க. உள்ள 10,000 மூட்டைக்கு மேலே கொள்முதல் செஞ்சு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னும் டிபிசி குடோனிலிருந்து குடோனுக்கு எடுத்துட்டு போகல. கீழ நாகை அதில் 5,000 மூட்டை கொள்முதல் செய்யா இருக்குது. நெம்மேலி அதில் 5,000 மூட்டை கொள்முதல் செய்யா இருக்குது. அங்கே ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட 2 இடத்துலையும் 6,000 5,000 மூட்டை அங்கேயே அதில் இருப்பு அந்த குடோனில் இருக்குது. அதையும் டிபிசி சென்டர்லேருந்து இந்த குடோனுக்கு எடுத்துகிட்டு போகல. இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மூட்டைகள்லாம் குடோனில் கூட அடுக்கினா தான் அந்த டிபிசியில் காலியாக இருக்குது. அப்பதான் விவசாயியுடைய நெல்லை கொள்முதல் செய்ய முடியும் என்று அங்க இருக்கிறவங்க தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் முதலமைச்சர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது மானிட்டரிங் ஆஃபீஸர் அந்த மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம். விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாம அனைவரோட பிரச்சனை உடனுக்குடன் பேசி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதால இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது வேண்டாம், அவர் சொல்றது வேண்டாம். நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் நேரடியாக என்னோட வந்தீங்களா இல்லையா? பாத்தீங்கல்ல, அவர் கதற காட்சியெல்லாம் பாத்தீங்கல்ல. இதுக்கு என்ன பதில்? சரி, நாங்க சரி, இப்ப எல்லா குடோன்லையும் அடுக்கி வச்சிருக்காங்க. எல்லா குடோன்லையும் உள்ளேயும் இருக்குது. அதாவது ஏற்கனவே நேரடி கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் அடுக்கி கிடக்குது. பல திறந்த வெளியில் அவர்களும் அடுக்கி அந்த மலையில் முளைச்சிருக்குது. எல்லாமே பார்த்தீங்க. அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியில் தான் பார்த்துருக்குறோம். இந்த 3 மாவட்டத்திலையும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. உற்பத்தி செய்யப்பட்டது இது வரைக்கும்
ஒரு 55% தான் இவர்கள் வந்து கொள்முதல் செஞ்சிருக்காங்க. 45% கொள்முதல் செய்யலீங்க, அங்கங்க கிடக்குது. இப்ப நம்ம ஒரு சில இடத்துல தான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு எண்ணிக்கையுடைய மூட்டைகள்லாம் இருக்குதுன்னா இன்னும் முழுவதா கணக்கிட்டா எவ்வளவு இருக்கும்? குடோன்ல இருந்து இயக்கம் செய்யப்படாம இருக்குல்ல, அந்த மூட்டை எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு? வெளி மாநிலத்துல இருந்து அரிசி வாங்குறாங்களா? ஏன்னா நீங்க தான் பத்திரிக்கை தான் கண்டுபிடிக்கணும். பத்திரிக்கையால தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு இவ்வளவு கிராஸ் பண்றீங்களா, அவில கிராஸ் பண்ணுங்க. ஏங்க இவ்வளவு மூட்டை அடுக்கி வச்சிருக்கீங்களா? இங்க வந்தாரு உணவுத்துறை மந்திரி, நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? இவ்வளவு மூட்டை டிபிசில அடுக்கி வச்சிருக்கீங்க, ஏன் இந்த மூட்டையை எடுத்துட்டு போகல? வெளியில திறந்த வெளியில இவ்வளவு மூட்டை இருக்குது, இதை ஏன் கொள்முதல் செய்ய மாட்டேங்குது? ரெண்டுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க அவை சொல்ல இந்த சைடு அந்த சைடு இல்ல, விவசாயிகள் பாதிக்கிறாங்க. நேரடியா நீங்க எல்லாம் வந்தீங்க, பத்திரிகா உடன்பு அத்தனை வந்தீங்க, பாத்தீங்கல்ல? இதை கொள்முதல் செய்யணும் நான் சொல்றேன். இதை கொள்முதல் செய்ய முடியலைன்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது? ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பதை ஒத்துக்கிறாங்களா ஐயா? இது யார் பாதிக்கிறா? விவசாயி தானே பாதிக்கிறாங்க. இன்னைக்கு விவசாயியோட வாழ்வாதாரமே அந்த நெல்லை நம்பித்தான் இருக்குது, வேற எந்த சோர்ஸ் அவங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அரசாங்கம் விழிப்போறது செயல்படும் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யறது? இப்ப பல நூறு ஏக்கர் வந்து சம்பா பயிர்கள் நட்டுருக்காங்க, அதுவும் தண்ணீர தான் நிக்குது. நீங்க கொள்முதல் பத்தி அதாவது நெற்றுக்கு பயிரும் தான் பார்த்துட்டு வந்தேன். இப்போ ஒவ்வொன்றா தான் பிடிக்க முடியும். இவர்கள் ஒட்டுமொத்தமா இந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிட்டு, நெல் கொள்முதல் செய்வதிலையும் தோல்வி அடைஞ்சிட்டது. இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரையும் காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எடுக்கல. அனைத்து வகையிலையும் இந்த அரசு தோல்வி அடைந்தது தான் பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. நன்மை கிடைக்கலான்னு பரவாயில்ல, அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையா விற்க முடியாத ஒரு அவலங்களை இந்த ஆட்சியில் இருப்பதான் பார்க்க முடியுது. இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். மத்திய அரசு நெல்லோட ஈரப்பதத்தை உயர்த்துறதுக்கு நீங்க எங்களுடைய ஆட்சியில கரெக்டா செஞ்சோம்ல, ஆட்சி யாருக்கு?